ஹலோ கைஸ், வெல்கம் டு பாஸ் கேமர்ஸ். நம்ம இந்த வீடியோ என்ன கேம் பிளே பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, ரோப்ளெக்ஸில் பப்பா பீஸா அப்படின்னு ஒரு ஹோட்டல்லேருந்து நம்ம தப்பிக்க போகிறோம். இங்கே இருக்காம பார்த்தீங்கன்னா உருளைக்கட்டை வச்சு அடிச்சுக்க தான் அந்த ஹோட்டலில் வில்ல நம்ம இவன்ட்டு தான் எஸ்கேப் ஆக போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் உள்ளே வந்தாச்சு. கைஸ், இனிமேல் இந்த வீடியோ பார்த்துட்டு யாருமே லைக் பண்ணாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கேப் ஆக வேண்டியதான். ஃபஸ்ட்டு விட இப்போ வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்த, நல்லாவே தெரியுது. என்னடா அது டர்ன் பேக் நான் பின்னாடி இருக்கணும். ஓகே, என்னடா அது இங்க ஒரு எறும்பு கூடு மண்டை வச்சு பிரிச்சு மேய்ச்சிட்டு இருக்கானுங்க. ஓ மை காட், இன்னும் எக்ஸிட் சொல்லிட்டு அது வழி அடைச்சிருக்கானுங்க. இங்க ஒரு ரூட்டு போகுது, இங்க ஒரு பட்டனுக்கு அமுத்துவோம். ஐயோ எங்கடா கொண்டு போறீங்க? ஒண்ணுமே சொல்லாம கூப்பிட்டு போறானுங்க. தனியை முடிச்ச நாய்ங்க, இடையில நாய் உடைக்கிற சவுண்ட் எல்லாம் கேக்குது. எங்கே கொண்டு நாய்கிட்ட விட்டுற போறானுங்க கைஸ். அது யாருறாங்க? ஆனியாவா? இன்னொன்று கைஸ் அக்கவா இருக்கு. பொசுக்கி தள்ளிட்டுக்கிறாங்க நம்ம ஆளுகளுக்கு, எவனே தெரியல ஒரு பொசுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு நம்மளோட தான் நம்மளுக்கு அதே நிலம் தான் நினைக்கிறேன். சரி, ஜம்ப் பண்ணி போயிட வேண்டியதான். பார்த்தீங்கன்னா இங்கிருந்து அங்கெல்லாம் ஜம்ப் பண்ணணும். இன்னும் அட்டாக் பண்ணுறானுங்க. மனுஷனோட பாடி வச்சு தலை, பாடி, கை எல்லாம் பாட்பாடெலாம் தனித்தனியாக வந்துட்டு இருக்குது. ஓ மை காட், சீக்கிரம் போல நமக்கு இதே நம்ம நினைக்கிறேன். சீக்கிரம் போயிடுவோம். எவனே தெரியல பாருங்க, ப்ளூ கலராக கற்கொடு. ஐயோ இதில் வந்து சர்வ நாசங்க, ஓடிடுவோம். அவ்வளோதான் வந்தாச்சு. என்னது கோ பேக் நவ். டேய் நான்லாம் போக மாட்டேன்டா கோமாளி. பார்த்துட்டா பின்னாடி போக சொன்னீங்க. இந்த பாஸ் கேமர்ஸ் முன்னாடி காலை எடுத்து வச்சானா அப்படியே மெதுவாக போயிடுவான். ஏன்னா இப்படி பெருச்சாலி பிடிக்கிற இதெல்லாம் கொண்டு வந்து நமக்கு வச்சிருக்கானு கைஸ். இப்படி போயிடுவோம். ஜம்ப் பண்ணிடலாம், வேற வழியே இல்லை. இப்படி போனால் கண்டிப்பாக பிடிச்சி மாட்டிடும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். எப்படி ஐ கேன் சி யூ. ஓகேடா, ஏன்னா லைட் ஆஃப் பண்ணது. ஒரு பாஸ் கேமர்ஸ் வரும்போது யாராவே மை காட் இவன் தாங்க இந்த பப்பா பீஸா. ஏய் தனிய மூச்சரா, என்ன விட்டுறா. இவன்கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சாகணும், இல்லைனா நம்மளை பிடிச்சி பொசிக்கிடுவான். புதுச்சாரா கைப்புலா. அப்பா வந்துட்டேன்டா, ஆடுறான் இவன் சுராஜ். ஓய் நம்மளோட அவ்வளோதான், கீழே போயிட்டான் அவன். அதான் பார்த்தேன். இன்னைக்கு நம்ம தான் ஃபஸ்ட்டு போவோம். நம்மளோட போவாங்கடா நீங்களும். சரி வந்துட்டோம்ல சுராஜ். டேய் இருடா, டே கோமாளி, டேய் இருடா. இன்னைக்கு ஒரு ப்ரோ பிளேயர் தானே முன்னாடி போகணும், பாட்டு பிளேயர்ல பின்னாடி வரணும்டா. டேய் இதெல்லாம் நீ பண்றது சரியே இல்லடா. டேய் என்னடா போயிட்டான். ஐயோ கைஸ், அவன் தான் ப்ரோ பிளேயர் ஓடிட்டு இருக்கிறான், நம்ம ரூம் மாதிரி போயிட்டு இருக்கிறோம். வந்துட்டேன்டா. டேய் பழிக்க மாட்டியா? ஜம்ப் பண்ணி போண்டா. ப்ரோ பிளேயர்னா சும்மா நினைச்சடா இந்த பாஸ் கேமர்ஸ். என்னது கீழே என்னடா வச்சிருக்கீங்க? ஏன் பச்சையா இருக்குது. ஐயோ கீழே வந்தா இன்னும் என்னென்னமோ போகுது கைஸ். சரி ஓகே, நம்ம இல்லை, நமக்கு மேலே வெண்ட் வச்சுருக்கானு ஏறி போயிடுவோம். மேலே போவோம். என்னடா அது? டூம் இஸ் கம்மிங்கா? என்னடா டூம் இஸ்? ஐயோ இவன் எங்கே இருக்கானா? இன்னும் பண்ணலை. சரி இது என்னடா பாத்ரூம் கூட ஏன்னா இப்பெல்லாம் பாத்ரூம்லாம் வரலடா. என்ன வேற எங்கேயா கொண்டு போய் கொடுங்கடா. இங்கே இருக்கா ரூட்டு? ஏய் என்னடா இது சிலந்தி இருக்கு தெரியுது. டோன்ட் நாட் டச் த கவுபேண்டா. என்னடா கார்வெப்? இதுதானா அது? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சிலந்தியோட எதாவது டச் பண்ணக்கூடாதாமோ. மேலே எவனும் தொங்க விட்டுருக்காங்க, நம்மளையும் அதே மாதிரி தொங்க விட்டுருக்கோம். நம்ம சீக்கிரம் இந்த இடத்துல எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். அப்படியே போயிடுவோம். அப்படிங்கிருந்து இன்னும் ரெண்டு தானா? ரெண்டு என்னடா இது? அந்த பப்பா பீஸா தலையே 4 காலோட வந்துருக்கான். 2 காலில் தோத்தனது இல்லாமல் இப்போ வந்து 4 காலில் தோத்தணும்னு நினைக்கிறாங்க கைஸ். கழிப்பாயன் என்ன அவன் போயிட்டானா கைஸ்? அவன் போயிட்டான் கைஸ். சுராஜ் நம்ம என்னதான் போகாமல் இருக்கோம். என்னடா இது? கரெக்டாக தான் நான் போனேன். அவ்வளோதான். இந்த ஜம்பில் தான் கரெக்டாக நம்ம மிஸ் ஆகிடுறோம் கைஸ். இந்த ஜம்பில் தான் போடுறோம் ஜம்பு. ஏய் இந்த நாய் நீங்கள் போயிட்டான்டா. இவன் வேற கைஸ் கேட்ட போய். ஓகே, இந்த ஜம்ப் பண்ணணும். கரெக்டாக ஜம்ப் பண்ணிடுவோம். கரெக்டாக ஜம்ப் பண்ணிடுறா கைப்புள்ள. ஐயோ டச் பண்ணிட்டேனே. ஓகே இப்போ முடிக்கிறேன் பாடுறா. வந்துட்டேன்டா. டோன்ட் டச் த கார்வு. நமக்கு பின்னாடி வந்தாலும் நமக்கு முன்னாடி போயிட்டா நம்ம தான் இங்கே இருக்கோம். சீக்கிரம். இது வேற சைடில் வேற என்னமோ மண்டையெல்லாம் வச்சு பேங்க் ஆட்டிட்டு இருக்கிறானுங்க. மேலே இதெல்லாம் தொங்கார விட்டுருக்கானுங்க. இந்த சைடில் தான் டச் அவுட் ஆயிடுவோம். நம்ம அங்கே டச் பண்ணி அவ்வளோதாங்க. இங்கடா அதுக்கு வழியை காணும். அப்படியே எப்போ போடுறது? இதுக்குள்ளே போனால் வந்து பிடிச்சிக்குவானே. போய்ப்போம். ஆட பாவிகளா, இப்படி ஓட்ஸ் சொல்லி நான் நினச்சிக்க பார்க்கல. சரி இது என்னடா அது கைஸ்? இங்கே பார்த்தீங்கன்னா இல்லையா எப்படி நமக்கு ட்ராப் வச்சிருக்காங்க? ட்ராப் விசிட் பண்ணிருக்காங்கன்னு. ஏன்னா ட்ராப்பு, இந்த பாஸ் கேமருக்கு ட்ராப்பு. இதெல்லாம் நான் எத்தனை டைம் ப்ளே பண்ணியிருக்கேன். நான் எவ்வளோ பெரிய ஆளு. சரி இவன் பார்
இந்த ட்ராப்புக்கே நான் தண்ணி கட்டுற மாதிரி பாருங்க guys. அதை டச் பண்ணிட்டு ஓடணும்னா அந்த இது அப்படியே வந்துடும். பார்த்தீங்களா இல்லையா எப்படி? ஏய் சரி நம்ம இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடலாம், இல்லைன்னா நமக்கு மறுபடியும் உள்ளே போட்டு பொசுக்கிடுவாங்க. இது என்னடா அது கைஸ்? இதை வந்து நான் ஆல்ரெடி ஒரு இதில் பார்த்துருக்கேனே. இது என்ன தெரியுமா, அந்த கார்னர் இதில் ஜம்ப் பண்ண வைப்பானுங்க. இப்போ வந்து இந்த பப்பா பீஸாலும் ஜம்ப் பண்ணக்கிறானுங்க. நான் இவ்வளோ பெருசாக ஒரு பைப்பை கொடுத்துட்டு எப்பட்றா, ஆனால் அங்கே ஒரு ஓல்ஸ் தெரியுது. ஓகே நம்ம வந்த பாதையா? ஓகே இந்த மாதிரி எத்தனை இதை கொடுத்துப்பானு. வர வர ரோப்ளேஸ் கேம் வந்து ரொம்ப ஹார்டாக வச்சுட்டு இருக்கிறானுங்க. நம்மளாலே ஒரு சில கேம்ஸ்லாம் முடிக்க முடியல, ஏன்னா அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் ப்ளே பண்ணி முடிப்போம் கைஸ். நீங்கள் உங்களுக்கு என்னென்ன கேம் பிடின்னு கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் போட்டுடலாம். அவ்வளோதானா? ஓ இங்கே தான் இது இருக்குது, வழி இருக்கா? இது வழி தான் போகணும்னு நினைக்கிறேன். போயிடுவோம். என்னென்னமோ எழுதி வச்சிருக்கானுங்க. சரி என்னடா புகை மண்டமாக இருக்குது. டேய் அண்ணனுக்கு ஆல்ரெடி கண்ணு தெரியாது, இதில் இருக்கிற எச்சா புகை வேறு போட்டு விட்டுருக்கானுங்க. சரி போவோம். இன்னும் மேலே அப்புன்னு எழுதியிருக்கானுங்க. என்னடா அப்பு இங்கே வாடா, நான் அப்புறம்டா. ஐயோ மேலே ஏறணுமா? ஏறிடுவோம். இந்த சிங்கம் என்னைக்கு நேராக தான்டா ஏறும். ஏறா என்ன ரொம்ப தூரமாக கூட்டு போயிட்டு இருக்கா? டே மூச்சு வாங்குதுடா. அப்பா வந்துட்டேன்டா. என்னது ஹீஸ் ஹேரா? என்னடா ஹீஸ் ஹேரு? இங்கே என்ன எழுதியிருக்கானுங்களே, கெட் டு த வெண்டா. இங்கே என்னடா வெண்டை கண்டுபிடிப்பேன். டேய் எவன்டா மாதிரி லைட் ஆஃப் பண்ணது? இது அவன் வேலையாக தான் இருக்கும். இங்கே அந்த பீஸா தலையாடி பீஸா வண்டாண்டா. ஏய் என்னடா பீஸா தலையா, உனக்கு என்னடா கண்ணுக்கு தெரியாதாடா? ஏன்னா ஆகுனா லைட்டை ஆஃப் பண்ணி விட்டுறாங்க. அவன் மக்கள் என்னமோ லிட்டரா லைட் ஆயிடுது. அப்பா வழி கிடச்சிருச்சு இல்லை யார்கிட்ட? எஸ்கேப் ஆகிடும் நம்மள. ஆடா பாதிகளா, பாதி வழி நிற்க வச்சுட்டானுங்க. இங்கே வேற பைப்பை கொடுத்துட்டானுங்க. சரி போவோம். யூ ஒன் நாட் எஸ்கேப். டேய் ஆரை பார்த்து என்னடா சொல்கிறீங்க அண்ணன்? கேஸ் இன்னும் சைடில் பார்த்துருக்கீங்களா? சைடில் ஏதோ ஒரு மாதிரி வந்துச்சு, என்னன்னு தெரியல. இன்னும் அது லேசர் லைட்டா? சரி ஐயோ கரெக்டாக அது மேலே குதிச்சிட்டேன். இந்த லேசர் லைட் வந்து பெரிய ரிஸ்காக இருக்குன்னு நினைக்கிறேன். மை காட் மாதிரி அது மேலே குதிச்சிட்டேன் கைஸ். எப்போரா போகிறது? ஜம்ப் பண்ணுறதுலேயே கடை லேசர் லைட் வச்சுருக்கானுங்க, எப்படி போக முடியும்? கொஞ்சம் பயத்தில் அங்கேயும் டக்கு வளருது. ஓடுங்க. வந்தாச்சு. என்னடா ஒரே ஓல் சோர்ஸாக கொடுத்துட்டு இருக்கானுங்க, பெருசாக ஆப்புக்கு பானுங்களோ. ஐயா தாடி என்னடா அது எல்லா எலும்பும் டான்ஸ் ஆடிட்டு இருக்குது. டான்ஸ் ஆடிட்டு இருக்குதா இல்லை போட்டு நம்மளை மாதிரி வந்து ஆளுங்க எடுத்து போட்டு கரெக்டாக வச்சு சித்தா பண்ணுறானுங்களா என்ன செய்ய மாட்டேது. க்ரௌபார் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கானு, க்ரௌபார் கண்டுபிடிச்சாச்சு எடுத்தாச்சு. இந்த போய் அந்த கேட்டை உடைக்கணும்னு நினைக்கிறேன். அப்படியே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இவனுக்கு மேலே டச் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் இந்த பப்பா பீஸா கேம் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் இல்லை கைஸ். இப்போ தான் அப்கிரேட் பண்ணி போக தெரியுது. ஆனால் நல்லா இருக்கு. ஆனால் இருங்களேன்டா ரொம்ப ஆட்டம் மாறானுங்க. ஓகே பிறந்துருவோம். ஒய்யா நீக் அந்த கதவு வருது. ஓகே அப்படியே கீழே போய் வேண்டியதான். பட்டன் அமுத்த நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ். என்ன கீழே கூட மேலே கூட்டு போயிட்டு இருக்கானுங்க. ஆனால் தனியை மூச்சனை நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுறானுங்க. இருந்தாலும் எதுக்கு பயப்பட மாட்டோம்டா அந்த பாஸ் கேமர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். பட் ஆனால் கொஞ்சம் காலெலாம் நடுங்குது, கையெல்லாம் நடுங்குது. கட எங்கடா வழி வச்சுருக்கீங்க? இதுக்கு மேலே வழியே இல்லைங்க தெரியலையே. கூட்டே ஒரு இடம் நசுக்கிறவங்களும் மேலே எதுக்கு தான் நம்ம தான் உற்சாகம் பார்த்துக்கணும். என்ன சைடு லெஃப்டா ரைட்டா ஸ்ட்ரைட்டா லெஃப்டா? இங்கே தான் இருக்கா. ஜம்ப் என்னடா அங்கே என்னன்னா எலும்பு கூட காட்டிட்டு இங்கே வந்து என்னடா பொசுக்கிறத காட்டுறானுங்க. நம்மளை முடிச்சிருவானுங்களோ, போயிடுவோம்ல. அத்தாடி கரெக்டாக நடுமலையில் இருக்குன்னு இறக்கிட்டான் சுப்பாயன். ஆடா பாவிகளா டே என்னடா இது? இங்கிருந்து ஓரப்பா ஜம்ப் பண்ணி நான் மண்டையில் நானே வாங்கிட்டேன். ஓகே சூப்பர். இதுதான் அவ்வளோ பெரிய சிம்மா இல்லை. என்னடா ஜம்ப் பண்ணாலே மண்டையில் நறுக்கு விட்டுது கைஸ். சரி இங்கே வந்து ஜம்ப் பண்ணக்கூடாது அவ்வளோ தெரியுது. ஜம்ப் பண்ண வந்து நமக்கு தான் டேஞ்சரஸு. இதுல இருந்து ஓடித்தான் ஆகணும். ஓடிடுவோம். ஓடுற தம்பி அவ்வளோதான். நான் வந்தாச்சுறான். எப்படி அடுத்து பார்த்தீங்கன்னா இதை தாண்டிடுறேன். ஓடு ஆடாங்கோ அக்கா மக்கா கரெக்டாக கரெக்டாக கைஸ் அந்த ஓரத்தில் இருக்கிற இது அது அடிச்சிருச்சு. விடக்கூடாது. ஏய் என்னடா கைஸ் ஒரு செகண்ட்ஸ் இது பண்ணா போதும் அவ்வளோதான் கரெக்டாக அடிச்சிடுது. சரி கரெக்டாக போயிடும். அவ்வளோதான். இவன் தூங்கினதுக்கு அப்புறம் அது இதுவும் தூக்கம். ஓடிட வேண்டியதான். ஓடுறதம்பி அப்பா வந்துட்டுடா. அப்படியே சரி என்னடா அது? ஆஹா சரி இன்னைக்கு கண்டிப்பாக நம்மளை குருமா போட மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே வாருங்க கீழே எத்தனை ஆணி வச்சு போட்டு பயமுறுத்திக்கிறானுங்க. ஆனால் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டானா? இங்கே என்னடா ஹெல்ப் மீன் எழுதியிருக்கு. என்ன பண்ண போனான்னு தெரியல. ஏன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு எவனும் இல்லை.
என்னடா அது துண்டு துண்டா வந்து பாடி விழுந்துட்டு இருக்குது. இது கொஞ்சம் லெவல் கொஞ்சம் ஹார்டான லெவல் தெரியுது. கரெக்டாக போகணும், இல்லைன்னா மிஸ்டேக் அங்கே தான் ரொம்ப ஹார்டாக. எப்படி சொன்னால் இங்கே வந்து நம்ம வேகமாக போகிற மாதிரி இருக்குது. அந்த சைடு இதில் குதிச்சோம்னா கொஞ்சம் வந்து ஸ்லோவாக போகுது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக வச்சுருக்கானுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஐயோ அவளை முடிச்சுட்டானுங்க, போட்டு பிதுக்குறானுங்க. அடி ஏய் இப்போ விடக்கூடாது, இப்படியாச்சும் இதை ஓடி முடிஞ்சுது. சரி வந்தாச்சு. ஏன்னா எனக்கு தகுந்த மாதிரி லெவலை கொடுப்பீங்க பார்த்தா இப்படி எங்கள் ஹார்டான இருக்கிற லெவலாக எனக்கு என்ன கொடுக்குறீங்க? இங்கே பாருங்கடா, முடியலடா, எல்லாம் இப்போ வாங்குதுடா. இதில் வேற அந்த நம்ம ஹியூமன் பாடி வேற எடுத்து எரியிறானுங்க. எங்கே தலை தனியாக வருது, அதை வச்சு அட்டாக் பண்ணுறானுங்க. வேற வச்சு அட்டாக் பண்ண கூட பரவாயில்லைங்க, மனுஷனோட பாடி வச்சு அட்டாக் பண்ணுறானுங்க சூப் பசங்க. சரி இதுக்கு மேலே வேற கேட்காது, போயிடுறா, தலையில் அடிச்சிடுவாங்க. அப்பா ஐயோ மேலே போக முடியாது, நம்ம இப்படியே போயிடலாம். இப்படியே போயிடுவோம். அவன் இன்னும் ஒரே அவன் தானே வந்தாச்சுடா. சரி என்னடா என்னது ஹோப்னாவோ நம்பிக்கை சொல்கிறானுங்க. என்ன பண்ணானுங்க பார்ப்போம். க்ளோஸ் பண்ணியாச்சு. இங்கே கீழே கூட்டு போயிட்டுருக்கானுங்க. கீழே கூட்டு போட்டு நான் என்ன லாவா வாட தெரியுது, உள்ளே போட்டு ஒர்க் போகிறேன்னு நினைக்கிறேன். குதிச்சோரா கைப்புள்ள அப்படியே உட்காந்துருந்தா எதுவும் ஆப் வச்சுருப்பான் நமக்கு. சரி வந்தாச்சு. இங்கேடா இங்கே ஜம்ப் பண்ணி மை காட் சை பக்கத்தில் இருக்கிற இதை மறந்துட்டேன் கைஸ். அடியில் லாவாயே ஒரு இருக்குன்னு அதை மறந்தே போயிட்டேன். இங்கே பாருங்க. சரி போவோம், ஜம்ப் பண்ணி போவோம். ஏன்டா இத்தனை ஜம்ப் பண்ணி கொடுத்துருக்கீங்க, ஒரு 4-5 கொடுக்க மாட்டீங்க, கஷ்டப்பட்டு ஜம்ப் பண்ணுது. சரி இதில் ஏற வேண்டியதுதான். எங்கடா டேய் ஏடா ஒரு ஏணி கொடுக்கும் நேராக கொடுக்க மாட்டீங்களாடா, அதனால பாதி ஏணி என் ஹைட்டோட கம்மியா. சரி ஏறிடுவோம். ஏறியாச்சு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அம்மா தூண்டா கொடுத்து வச்சுருக்கானுங்க கம்பியை. மேலே ஏறி போவோம். ஓகே திஸ் வேவா எங்கே இதுக்கு மேலே வழியே காணோம். எப்படா போட்டோம், இது மேலே ஃபுல்லாக லாவா தான் இருக்குது. திஸ் வே கைஸ் இங்கே பாருங்க, அக்கா மக்கா எங்கே வச்சுருக்கானுங்க பாருங்க, செவத்தோடு வெட்டி வச்சுருக்கானுங்க, அது நமக்கு தெரியவே இல்லை. சரி பப்பா பீஸா கேம் அட்வென்ச்சராக மாற்றிட்டானுங்க, ரொம்ப பயங்கரமாக கொடுத்து வச்சுருக்கானுங்க. போவோம். எத்தனையோ பக்கம் அடி வாங்கியாச்சு, இது மட்டும் என்ன அவ்வளோ பெரிய இதா, இதுலேயும் போய் அடி வாங்க வேண்டியதான். சரி போவோம், ஜம்ப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான். என்னடா வழியே தெரியல, அங்கேன்னு மேலே எக்ஸிட் கொடுத்துருக்கானு. எக்ஸிட்டை பார்த்துட்டு நடுவில் கல்லை பார்க்க முடிச்சுட்டேன் கைஸ். சரி வந்தாச்சுடா. நான் திரும்ப எங்கடா வந்து விட்டுருக்கீங்க? டே அதே இடம் தானே? ஆமாம் கைஸ். சரி போயிடுவோம். டேய் என்னடா வர நம்மளோட பவரெல்லாம் கம்மி பண்ணிட்டாலும் நினைக்கிறேன் கைஸ் இந்த ரோப்ளக்ஸ் கேம் எல்லாம். ஃபஸ்ட்டு இந்த வேகம் இல்லை இருந்தாலும். டேய் என்னடா இங்கிருந்து அங்கே ஜம்ப் பண்ண முடியல, அந்த அளவுக்கு நம்ம வீக் ஆகிட்டோமா? டேய் பெஸ்ட்டாக முதல்ல இந்த ரோப்ளக்ஸில் கேரக்டர் மாற்றணும், ரொம்ப டம்மியாக இருக்கான். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் இவனை வச்சு தான் ப்ளே பண்ணேன், நமக்கு ஃப்ரீயாக வந்த லக்கி கேரக்டர் இவன் தான். அதனால தான் இவனை இனிமேல் மாற்றாமல் அப்படியே வச்சு ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். சரி எக்ஸிட். ஓகே கேஸ், ஒரு வழியாக நம்ம எக்ஸிட் வழியாக வந்துட்டோம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னடா தொங்க விட்டானு, ஏய் இங்கே மாட்டிக்கிட்டாங்க கைஸ் கடைசியில். சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவ்வளோதான் கைஸ், பப்பா பீஸாவை நம்ம வந்து தப்பிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சான். பீஸா இதை விட்டு வெளியே வந்தாச்சு. பட் இதுக்கு மேலே எப்படி போகிறது? இங்கே என்ன பிளாக்காக இருக்குது ஃபுல்லா, என்ன சொல்லியிருக்கானுங்க இந்த எழுதியிருக்கானுங்க கைஸ், என்னது ரன் ஹோமா? எங்கடா என் வீடை கட்டினா எனக்கு தெரியும், வீடே கட்டாமல் ரன் ஹோம்னா எப்படா போகிறது? ஒருவேளை எப்படி போகணுமோ? கைஸ் ஒருவேளை இதுக்குள்ளே தான் போகணும்னு நினைக்கிறேன். நான் இதில் தான் எழுதியிருக்கானுங்க. சரி போய் பார்ப்போம். ரன் ஹோம். என்னடா லைட் ஆஃப் பண்ணிட்டானுங்க. ஆஹா இவன் அவன் வேலை தான்டா. டேய் உள்ளதான் பல்ப் உடச்சு வெளியே படுறா வந்து சூரியனை கெடுத்தாரு. இங்கே ஃபாலோ பண்ணிட்டாங்க. ஆஹா வந்து நான் வந்து நேராக வரானே, எப்படி போகிறதுன்னு எனக்கே தெரியல. ஓடுவோம் டே, விட்டுறா டே. ஏய் உள்ளே இருந்தால் டார்ச்சர் பண்ணான், வெளியே வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க என்ன. ஏய் கடைசியாக என் வீட்டுக்கு போவேன் விட மாட்டான்னு நினைக்கிறேன். வந்துட்டான். ஏன்டா சனியை பிடிச்சனா அதான் பிடிச்சிட்டு இல்லை, அது வேற மூஞ்சி கட்டிட்டு ஏன்னா பல் வரைக்கும் எத்தனை நினச்சும் தெரியல கழிப்பேன். சரி வாங்க போயிடுவோம். அச்சா லைட் ஆஃப் பண்ணிட்டான்டா, லைட் ஆஃப் பண்ணி நம்மளை பயன்படுத்தினான்டா. இருந்தாலும் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டான்டா அந்த பாஸ் கேமர்ஸ். ஐயோ டே நான் விட்டுறா இந்த ஏன்னா இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணுற உன்னை என்னடா இங்கே எழுதிக்கானுங்க கைஸ். இன்னும் ஆல்மோஸ்ட் ஹோமா ஜம்ப் பண்ணி போயிடுவோம். அவ்வளோதான் என்ன தப்புனா அந்த நாய் வந்து வயசாகிடுச்சு பார்த்துட்டு ஜம்ப் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான். ஃபைனலி பார்த்தீங்கன்னா அந்த பப்பா பீஸா வந்து எஸ்கேப் பண்ணியாச்சு.
அதனால நீங்க என்ன பண்ண வேண்டியதுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே சரி, ஓகே, நான் இதை வினியன் பண்ணிக்கிறேன். மறக்காம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஓகே, டாடா, பை பை, லவ் யூ கைஸ், see you.